மாத்தியோசி குழுமம் ராணி அம்மா அவர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும் மற்றும் என்னை போன்ற கவி பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானதொரு தலைப்பு. திரை இசை பாடல்கள் சமுதாயத்தை சீர்படுத்துகிறதா அல்லது சீர்குலைக்கிறதா? இதுதான் தலைப்பு. நான் சீர்படுத்துகிறது என்ற தலைப்பிலே பேச வந்துள்ளேன் அம்மா. திரை இசை பாடல்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் போது மக்களுக்கு உயர்ந்த கருத்துக்களையும் சிந்தனைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க அந்த காலத்தில் உதவின. நான் இந்த காலத்தை பற்றி பேசவில்லை, அந்த காலத்தில் உதவி இருந்தன. அதற்கு பிறகு பார்த்தால் சமுதாயத்தில் பல்வேறு பிரச்சனைகளை உணர்த்தும் வகையில் பாடல்கள் அன்று அமைந்திருந்தன. அம்மா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் மன்னிக்கவும் அம்மா, அம்மா உங்களுடைய கழுத்து மட்டும்தான் தெரியுது. ஓ, இப்ப தெரியுதா? கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்கம்மா. ஓகேம்மா, ஓகேம்மா. நடுவர் அவர்களே, அன்றைய காலகட்டத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, சிவாஜி கணேசன், இந்த 2 பேர் தான் மிக பிரபலமாக இருந்தார்கள். அதில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கொண்டால், நீங்களே இப்ப சொன்னீர்கள் நடுவர் அம்மா, கண் போன போக்கிலே கால் போகலாமா. அதில் பாதி பாடல்களில் பார்த்தால், திருந்தாத உள்ளங்கள் இருந்தென் லாபம், வருந்தாத பல பேர்கள் இருந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று பேர் சொல்ல வேண்டும். என்ன ஒரு அருமையான கருத்து! இன்றைய தலைமுறையினர் அனைவரையும் அப்படியே சீர்படுத்துவது போல அமைந்திருக்கும் அந்த பாடல். அதன் பிறகு பார்த்தால், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும், உள்ளம் என்பது ஊரறியும் கடமை, அது கடமை. அவர் அந்த பாட்டிலேயே நமது கடமை என்னவென்று மிக அழகாக அறிவுறுத்தி இருப்பார். அவருடைய பாடல்கள் எல்லாமே நடுவர் அவர்களே இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக, இன்றைய இளைஞர்கள் எந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்ட பாடல். அதற்கு அடுத்தபடியாக இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டால் நல்ல பாடல்களும் அமைந்துள்ளன. அப்படி பார்த்தால் AR ரகுமான் அவர்களினுடைய பாடல் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே, அந்த பாடலும் மிக அருமையானதொரு பாடல். அதற்கு அடுத்தால் போல நாளை நாளை என்று, அது முதல் வரிகள் எல்லாம் எனக்கு தெரியாது அம்மா, ஆனால் இந்த வரிகள் என்னை மிகவும் கவர்ந்த வரிகள். நாளை நாளை என்று இன்றைய நாளை இழந்து விடாது. எவ்வளவு அருமையானதொரு, நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் இன்றைய இளைஞர்கள் இருக்கின்ற தருணத்திலே அந்த பாடல் எவ்வளவு அழகாக அமைந்துள்ளது என்பதை நாம் கவனிக்கும் போது மிக அருமையானதொரு பாடல். அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டால் மற்றொரு பாடல், அந்த வேட்டைக்காரன் படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பாடியிருப்பார். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அவ்வளவு அருமையானதொரு பாடல் அம்மா. இன்றெல்லாம் அந்த பாடலை கேட்டு கேட்டு நாம் நம்மை மாற்றிக்கொள்ளலாம் வாழ்க்கையின் பாதையை. அவ்வளவு அருமையானதொரு பாடல். அதற்கு அடுத்தாற் போல பார்த்தீர்கள், இவையெல்லாம் மக்களை சீர்படுத்தும் பாடல்கள் தான் அம்மா. அதுக்கு அடுத்ததாக அந்த காலத்து மிக அருமையான 1960 வந்த பாடல் எங்கள் வீட்டு மகாலட்சுமி என்ற படத்தில், அன்றைய காலகட்டத்தில் கிராமப்புறங்கள் தான் சிறந்தது என்பதை எடுத்து காட்டுவதற்காக, பட்டணத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக ஒரு பாடல். பட்டணம் நாம் போகலாமடி பொம்பல், பணம் காசு சேர்க்கலாமடி என் கண்ணான கண்ணே, இன்னும் ஏதோ ஒரு வரிகள் வரும், மறந்துக்கோ. ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது டவுனு பக்கம் போகாதீங்க மாப்பிள்ளை, டவுன் ஆகி போயிடுவீங்க, அந்த மாதிரி ஒரு பாடல். அதாவது பட்டணம் அன்றைய காலகட்டத்தில் மக்களை எவ்வளவு பயமுடுத்தி இருக்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான பாடல். கிராமப்புறம் தான் சிறந்தது என்பதற்கு இப்படி எல்லாம் மிக அருமையானதொரு பாடல் அம்மா. அன்றைய காலகட்ட பாடல்கள் எல்லாமே மக்களை மிக உயர்ந்தனவாக ஆக்குவது
அக்ரிகல்ச்சர் பீப்புளை பார்த்து, விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாள், அதாவது உழைப்பிற்கு ஏற்ப அருமையானதொரு பாடலை கூறியிருப்பார் அன்றே அந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அப்படிப்பட்ட பாடல்களாக அமைந்தது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, கடவுள் ஏன் இன்றைய கால சூழலில் மக்களுடைய மனம் அனைத்தும் கல்லாய் போனதற்கு அன்றே அந்த பாடலைக்கு பாடிவிட்டார் கவியரசு கண்ணதாசன். கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களா, அந்த மாதிரி ஒரு பாடல். அதற்கு அடுத்தது கண்ணதாசனே நடித்து கண்ணதாசனே எழுதி, பரமசிவன் கழுத்தில் இந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில். எவ்வளவு அழகாக, எந்த வெயின் பிரச்சனையும் வேண்டாங்கிறதுக்கு நீ பாட்டுக்கு நீ இருக்கிற இடத்துலயே இரு, நான் பாட்டுக்கு நான் இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு கருடா கருடானா இருக்கிற இடம் தான் சௌக்கியம்ன்ற மாதிரி அவ்வளவு அருமையாக பாடியிருப்பார் நடுவர் அவர்களே. இப்படி பாடல்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இன்றைய கால சூழலுக்கு ஏற்றாற் போல அன்றைய காலகட்ட பாடல்கள் அனைத்தும் மக்களை சீர்படுத்துவதாக மட்டுமே அமைந்திருந்தது என்பதை நான் ஆணித்தரமாக இங்கே வைக்கிறேன். நடுவர் அவர்களே, நல்லதொரு தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்புகின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, ரொம்ப அழகா பேசுனீங்க. நீங்க எப்பவுமே ரொம்ப சிறப்பா பேசக்கூடியவங்க. அதே மாதிரி பாடல்களும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ரொம்ப சிறப்பா பாடுவீங்க. இந்த முறை அதே மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் அம்மா உங்களுடைய உரை எப்படி இருந்ததுன்னு சொல்றத கேட்கலாமா? அம்மா சொல்லுங்கம்மா, நம்மளுடைய வசந்தி அம்மா எப்படி பேசுனாங்க, அவங்களுடைய அணிக்கு வலு சேர்த்து இருக்கிறார்களா இல்லையா என்று. நல்லாவே வலு சேர்த்திருக்கிறாங்க. வசந்தி ராமன் அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், பாராட்டுகள்மா. ரொம்ப அருமையா ஒவ்வொரு பாடலையும் அழகா தெரிவு செஞ்சு பாடியதற்கு உங்களுக்கு முதற்கண் என்னுடைய பாராட்டுகள். அந்த காலத்துல இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் எவ்வளவு ஒரு அருமையாக எப்படியெல்லாம் இருந்தது. இந்த காலத்து தலைமுறைகளுக்கு ஏற்ற பாடல்களை அன்றே பாடிவிட்டார்கள் அப்படி என்று சொன்னீர்கள். நல்லா இருந்துச்சு. கண் போன போக்கிலே கால் போகலாமா, அப்புறம் கிராமம் நகரம் அதனுடைய கிராமத்தோட முன்னிலையெல்லாம் அதிகம் நல்லா பேசுனீங்க. என்னவெல்லாம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையில் ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள்லாம் அருமையான பாடல்கள். எம்ஜிஆர் சிவாஜிய அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த காலத்துல. எம்ஜிஆரே சொல்லுவாரு, இந்த பாடலாசிரியர்களை எல்லாம் சொல்லும் போது அவரே சொல்லுவார், எனக்கு 2 கண்கள் கண்ணதாசனும் வாலியும் என்று கூறுவார். அந்த காலத்துல உள்ள நீங்க சொன்ன குறிப்பிட்ட பாடல்கள்லாம் பட்டுக்கோட்டையார் நம்முடைய ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை, எங்கள் வாழ் என்றில் பஞ்சமே இல்லை என்று பாடிய மருதகாசி ஐயாவா இருக்கட்டும், உடுமலை நாராயண கவி ஐயா இருக்கட்டும், பட்டுக்கோட்டையார் பாடல்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த உழவு தொழில மையமாக கொண்டு தொழிலாளர்களுடைய மையமாக கொண்டு அருமையா பாடியிருப்பாங்க. அதுலயும் பட்டுக்கோட்டையார் பொது உடைமை கருத்துக்களே அதிகமாக பாடல்களை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த காலத்துல உள்ள பாடல்கள் எல்லாமே மணிமணியா இருக்கும். அப்ப அதை கேட்டு அதாவது படிக்காத பாமரனும் அதை கேட்டு இன்புறுவான். தொழிலாளியை எப்படி முன்னேற்றுவது என்று எம்ஜிஆர் பாடும்போது அந்த பாட்டை கேட்டு அவர் என்ன செய்வாங்க, அவ்வளவு ஒரு இதா எல்லாருமே அந்த மக்கள் ஏலபாளையா இருக்கக்கூடிய அத்தனை அதான் சொல்லிட்டேனே ஆரம்பத்திலே, பாட்டாளி முதல் அனைவரையும் கவர்ந்த பாடல்களை அன்றைக்கு தத்துவமான கருத்துக்களே, சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களை அன்று பாடினார்கள். அப்பேற்பட்ட நல்ல ஒரு கருத்துக்களை நீங்கள் முன்வைத்தீர்கள். ஆம், திரை இசை பாடல்கள் சீர்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய தலைமுறையும் அதை கேட்டு அவர்கள் சீர்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறினீர்கள்.